இப்போ நம்ம வந்து இந்த கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் தண்ணி விட்டு. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் அதாவது ஆஃப் குக்கிங் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த சுகர் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கரைஞ்ச உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். நல்லா ஆறிச்சு பாருங்க. நம்ம இதில் இந்த பல்ப்பை மட்டும் எடுத்துடலாம். இதாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த பல்ப்பை மட்டும் நம்ம இந்த தூள் எடுத்துட்டு சரிதான். இதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு மற்றதை வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதை நல்லா இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சும் பண்ணலாம். நம்ம இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இது வந்து சர்வ் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் ஒரு லெமன் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சிக்கலாம். அந்த இதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற பழம், அதனால இனிப்பு நல்லா நிறையா இருக்கிற பழம், அதனால கொஞ்சம் புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதில் வந்து இந்த பல்பி இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் பல்பெல்லாம் போட்டுட்டு ஒரு ஐஸ் கியூப் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சில்லுன்னு இப்படி குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு